வாங்க ஐயா நல்லவரே. நீங்களா இந்த வார்த்தையை சொல்றீங்க? பெத்த அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் என் பொண்டாட்டியும் அம்மாவையும் கூட வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி கூட பிறந்த அண்ணமையனுக்கு துரோகம் பண்ணி சொத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு எங்களை இப்படி நடுரோட்டு கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கல்ல, அந்த புத்தி எனக்கு என்னைக்கும் கிடையாது, என்ன பெத்த அப்பனுக்கும் கிடையாது. இங்க பாரு சித்தப்பு, இதுக்கு மேலே நீங்க ஒரு வார்த்தை கூட பேசுறவளை வச்சுக்காத. உனக்கு அந்த தகுதியே கிடையாது. என்ன என் அப்பா கூட பிறந்துட்டியேங்கிறதுனால இன்னி வரைக்கும் நான் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதையை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேற எதுவும் பேச வச்சிடாத சித்தப்பு. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் தெரு தெருவா வியாபாரம் தானே பண்றாங்க. இன்னும் போக போக பாருங்க, தெரு தெருவா பிச்சை எடுக்க போறாங்க. அந்த நிலைமைக்கு நான் இவங்களை வர வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. நீ எங்களை தெரு தெருவா பிச்சை எடுக்க வைக்க போறியா? நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது. நேர்மையா செய்யற எந்த ஒரு வியாபாரமும் எந்த விதத்திலயும் கேவலம் இல்ல. ஏன்னா உங்களை மாதிரி திருட்டு கூட்டத்துக்குலாம் தெரியாது. ஏய், யாரடி திருட்டு கூட்டம்? நீங்க எல்லாரும் தான். இதுல சந்தேகம் வேறையா உங்களுக்கு? தெருவில் என் கையால அடி வாங்கிட்டு போகணும்னு ஏதாவது வேண்டுதல் இருக்கா? வேணுமா? தரட்டுமா? கிரிஜா, இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? நம்ம அந்தஸ்துக்கு இவளையெல்லாம் பாக்குறதே தப்பு. மச்சான், இவ தள்ளுவண்டி தள்ளுற மாதிரி அப்படி இப்படின்னு ஒரு வீடியோ எடு மச்சான். முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரி தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்யும் அவள நிலையில வீடியோ எடுத்து போடுவோம். நான் எடுக்கிறேன். எடு எடு. எடு எடு. எவிடன்ஸ் இது, நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க எல்லாருக்கும் எங்களை பார்த்தா இலக்காரமா இருக்குல்ல? உன்னா வீடியோவை எடுக்கிறீங்க. வீடியோ ஈசு, இப்பவே அந்த போனையும் இவங்க எல்லாரையும் அடிச்சு உடைக்கிறேன்னா என்ன பண்றீங்க? நாம கோவப்படுற அளவுக்குலாம் இவங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. எடுங்க, நல்லா கிளாரிட்டியா எடுங்க. எடுக்கிறதோட இல்லாம சோசியல் மீடியாலயும் போட்டு விடுங்க. எங்களுக்கு வியாபாரமும் கிடைக்கும், வியாபாரமும் நடக்கும். நீங்க தூக்கி போட்ட ஒரு பால தான் நான் இந்த கடையே வச்சேன். நீங்க இந்த வீடியோவை வைரல் ஆக்கி விட்டா ஓவர் நைட்ல சூப்பர் மார்க்கெட் வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுவோம். அப்புறம் மார்க்கெட்ல கடை வைப்போம். அப்படியே வளர்ந்து வளர்ந்து முன்னேறி மார்க்கெட்லயே ரத்னவேல் பாண்டியன் பினான்ஸ் கம்பெனின்னு ஆரம்பிப்போம். உங்களை அந்த மார்க்கெட்லயே நுழைய விடாம ஓட ஓட விரட்டி அடிப்போம். ஏய், இந்த தள்ளு வண்டிக்கே நீ இவ்ளோ ஆட்டம் போடுறியா? இது கூட இல்லாம பண்றேன்டி உன்ன. பண்ணு. அப்போ எங்க ஆட்டம் நிக்காது. எங்களை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. வெட்ட வெட்ட நாங்க முளைச்சு வந்துட்டே இருப்போம். பீனிக்ஸ் பறவை மாதிரி எங்களை எரிச்சு சாம்பல் ஆக்குனாலும் நாங்க புதுசா பிறந்து வருவோம். ஓ அப்படியா? அதையும் பாத்துரலாம். பாரு, இனிமே நாங்க வளர்ந்துட்டே போக தான் போறோம். நீயும் உன் கூட்டமும் வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. நான் வேடிக்கை பார்க்க போறேனா? உங்க வாழ்க்கையே நான் முடிச்சு காட்டுறேன். என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க, போறீங்களா இல்லையா? ஏய் அடங்குடா, அடங்கு. என்ன முறைக்கிற? ஆடா இவன் கடக்கா. என்ன ஈசினி, நீ எதுக்கு தடுக்கிற? அப்படியே 2 அரை விட்டுருக்க வேண்டியதானே அவங்கள. சின்னையா, இவங்களெல்லாம் எதுல அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க. வாங்க நம்ம வியாபாரத்தை பாப்போம். எங்க போனாலும் வந்து உயிரை வாங்குறாங்க. சின்னையா வாங்க, பாத்துக்கலாம். ஈசே,
எல்லா காயும் வித்து போச்சே. ஆமா சின்னையா. அப்படி சின்னையா வராங்க பாருங்க. தம்பி அம்மா, காய்கறி எதுவும் இருக்கா தம்பி? காயெல்லாம் எதுவும் இல்லையம்மா, எல்லாம் தீந்து போச்சம்மா. ஆமா, நீங்க இங்கதான் இருக்கீங்களாம்மா? ஆமா தம்பி. அப்ப சரிம்மா, நாளைக்கு காலையில லோடு வெள்ளன வந்துரும். லோடு வந்ததை நான் வந்து இங்க கத்துறேன், நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. சரியா? சரி வரேம்மா. அம்மா, அம்மா. வாடா, வந்துட்டீங்களா? வந்துட்டோம்மா. வா மாப்ள. ஈஸ்வரி, எல்லா காய்கறியும் வித்துருச்சா மாப்ள? வித்துருச்சு மங்கையம்மா. அம்மா, கருவேப்பிலை கொத்தமல்லி கூட இல்லம்மா. அவ்வளவு அடிபுடியில எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா பாத்தீங்க. தள்ளு வண்டியில காய் இல்லாம இருக்க கூடாது தம்பி அப்படின்னு மார்க்கெட்ல சொன்னாங்க. அதனால அதுல 2 வெண்டைக்காய் மட்டும் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். அதுதான் மிச்சம். மீதி எல்லாம் வித்து போயிருச்சு. அம்மா, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. இந்தாம்மா. நீயே இதை உன் கையால கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு கும்பிடுறா. சரி ஈசு, வா. ஈஸ்வரி, நீயும் மாப்பிள்ளையும் தள்ளு வண்டியில காய்கறி விற்க போறேன்னு சொன்னப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீ இப்ப எல்லா காய்கறியையும் வித்துட்டு வந்ததை பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த படுபாவிங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் ஈஸ்வரி. அத்தை, அதெல்லாம் நம்ம நல்லாவே வாழ்ந்து காட்டுவோம் அத்தை. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அம்மா? இன்னைக்கு நாங்க வியாபாரத்துக்கு போடும்ல, அப்ப கிரிஜா அத்தை, சம்பத்து மாமா, சித்தப்பா, சித்தி எல்லாம் வந்து நாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து எங்களை பார்த்து நக்கல் அடிச்சாங்கம்மா. என்னடா சொல்ற? ஆமாம்மா, அவங்க 4 பேரும் இன்னைக்கு வண்டி முன்னாடி வந்து நின்னு ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்கம்மா. என்ன ஈஸ்வரி, அவங்கள நீ சும்மாவா விட்டு வந்த? விரட்டி விரட்டி அடிச்சு நொறுக்கி இருக்க வேண்டியதானே? அத்தை, இதேதான் நானும் சொன்னேன். நான் தராசு தட்டை எடுத்துட்டு அவங்க அடிக்கவே போயிட்டேன். ஈசு தான் தடுத்து நிறுத்திட்டா. இல்லைன்னா இன்னைக்கு அவங்க மண்டையெல்லாம் உடைச்சிருப்பேன். மங்கையம்மா, அவங்கள எத்தனை தடவை தான் அடிக்கிறது, எத்தனை தடவை தான் திட்டுறது? கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா தானே. அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுறதா? அப்படியெல்லாம் இல்ல மங்கையம்மா, நான் ஒன்னும் விடல, திட்டி தான் அனுப்பி வச்சேன். அண்ணி, அவங்க திட்டத்துல பத்தாத நீ அடிச்சு ஓட விட்டுக்கணும். விடு தீக்குச்சி, அவங்களெல்லாம் பெருசா எடுத்துக்கவே கூடாது. ஆனா மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. என்ன பண்றது? அத்தை, இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. நாங்க வேலைக்கு போன இடத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணி பார்த்தாங்க. இப்போ சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறப்போ இதை அவங்களால தாங்கிக்க முடியல.